ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே பாலாடையை வச்சு நம்ம நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாலாடையெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பாலாடையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு அதுலேயே நம்ம ஐஸ் வாட்ரு ஊற்றி மிக்ஸி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா திரண்டு வந்துடும். மிக்ஸியில் வந்து நம்ம ஐஸ் வாட்ரு தாங்க ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திரண்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுவும் அந்த ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பாலெலாம் வெளியில் வந்துடும். இருக்கிறதே நம்ம இருக்கிறது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டரை ஊற்றி ஊற்றி தாங்க அரைக்கணும். இந்த வாட்டி எங்கள் வீட்டில் கொஞ்சம் பாலாடை நிறையாவே சேர்த்தி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இருக்கிற எல்லா பாலாடையும் நாங்கள் இது பண்ணி வெண்ணெய் பாருங்கள் நல்லா உருட்டி ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம ஐஸ் வாட்ரு ஊற்றி மறுபடியும் அதை நல்லா கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பால் வாசம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் அந்த எல்லாமே நம்ம வெண்ணெயை உருட்டி வச்சுருக்கோம்ல அதை அதில் போட்டுடலாம். ஏன்னா பெரிய பாத்திரம் தான் வைக்கணும். அது பொங்கி பொங்கி வரும். சிம்மிலே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பக்கத்துலேயே நின்று. இல்லைன்னா பொங்கி கீழே வந்து ஊற்றிடும். இங்கே பாருங்கள், இப்போ நெய் பதத்துக்கு வந்துருச்சு. கலர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெய் ரெடி ஆயிரும். நம்ம முருங்கை இலையை போட்டுக்கலாம். முருங்கை இலையை போட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.